மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பீட்டர் எக்பிளாட், விஸ்கன்சின், USA. தலைப்பு ஒளியை பின்பற்றுதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பா, புகைக்கூண்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று என் மகள் சத்தமிட்டு அழைத்தாள். நான் வரவேற்பறைக்குள் போய் பார்த்தேன். கூண்டுக்குள் சிறகடிக்கும் சத்தம் கேட்டது. பறவையொன்று வந்திருக்க வேண்டும். உள்ளே இருளாயிருந்ததால் போகும் வழி தெரியாமல் அவதிப்படுகிறது. உள்ளே வந்தது தானாகவே வழியை தேடி போகட்டும் என்று சிறிது நேரம் பேசாமல் இருந்தேன். ஆனால் அது போகவில்லை. புகைக்கூண்டின் அடியில் மின்கல ஒளியை வைத்தால் அதை தொடர்ந்து இருளில் இருக்கும் பறவை கீழே வரும் என்று படித்தது நினைவுக்கு வர மின்கல விளக்கை, அதாவது டார்ச் லைட்டை அங்கே வைத்தேன். சில வினாடிகளில் ஒரு பறவை விளக்கின் ஒளியை நோக்கி பறந்து வந்தது. வீட்டின் முன்கதவை திறந்ததும் வெளியில் இருந்து வந்த ஒளியை நோக்கி ஆனந்தமாக பறந்து சென்றது. தாமே உலகின் ஒளி என்றும் தம்மை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெறுவான் என்றும் இயேசு சொல்லி இருப்பதை இன்றைய வாசிப்பு பகுதியில் வாசித்திருப்பீர்கள். அந்த பறவை ஒளியை பின்பற்றி இருளிலிருந்து வெளியேறியது போல நாமும் இயேசு என்னும் ஒளியை பின்பற்றி பிசாசின் உலக இருளிலிருந்து வெளியேறி புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பான இரட்சகரே, இருளில் இருக்கும் எங்களை உங்கள் ஞானம், நம்பிக்கை, புது வாழ்வு ஆகியவற்றிற்கு அழைத்து போகும் ஒளியாக நீங்கள் இருப்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இயேசுவே புதிய வாழ்விற்கான எனது ஒளியாக இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.